எறும்புகள் வழிகாட்டி கட்டப்பட்ட சிவன் கோவில் எது தெரியுமா? எறும்புகள் வழிகாட்டி சிவபெருமானின் உத்தரவுப்படி வடக்கிலிருக்கும் காசிக்கு இணையாக பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டதுதான் தென்காசி காசி விஸ்வநாதன் கோவிலாகும். காசியில் இறந்தால் மோட்சம் ஏற்படும் என்று சொல்வதுண்டு. ஆனால் பிறந்தாலும் இறந்தாலும் முக்தி கிடைக்கும் ஒரே இடம் தென்காசியாகும். இதுபோல இன்னும் பல கதைகளை கேட்க நம்ம அன்டோல்ட் மினிட்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பராக்கிரம பாண்டியன் ஒரு தீவிரமான சிவபக்தன். அவர் தினம்தோறும் காசிக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருநாள் அவர் கனவில் வந்த சிவபெருமான், தினம்தோறும் வடக்கிலுள்ள காசிக்கு நீ வருவதை விட நீ இருக்கும் இடத்திலேயே தென்காசி கோவிலை எழுப்பு என்று கூறுகிறார். எறும்புகள் சாறை சாறையாக செல்லும். அதை பின்தொடர்ந்து செல். அந்த எறும்புகளின் சாறை எங்கே முடிவடைகிறதோ அங்கே ஒரு கோவிலை எழுப்பு என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அடுத்த நாள் மன்னல் கோட்டையில் எறும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து செல்வதை கவனிக்கிறார். அவரும் அந்த எறும்புகளை தொடர்ந்து செல்கிறார். அந்த எறும்புகள் சிற்றாங்கரையில் செண்பகவனத்திற்கு வந்து சேர்கின்றன. அந்த இடத்திலிருந்த புற்றில் சுயம்புலிங்கமும் நந்தியும் இருக்கிறது. இதை கண்ட பராக்கிரம பாண்டியன் அந்த இடத்திலேயே சிவபெருமானுக்கு கோவிலை எழுப்புகிறார். அந்த கோவில்தான் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலாகும். இக்கோவிலில் சிவபெருமானை காசி விஸ்வநாதர் என்றும் பார்வதி தேவியை உலகம்மன் என்றும் பக்தர்கள் வணங்குகின்றனர். காசிக்கு சென்று சிவனை வழிபடும் பலனை இக்கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. காசி விஸ்வநாதரை தரிசித்தால் மனநிம்மதி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும்.